கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இன்னும் 4ஆம் வசனத்திலே, ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். கர்த்தர் அவருடைய நாமத்திற்கு பயப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியன், அவர் நீதியுள்ளவர். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் வெளிச்சம் நிறைந்த தேவன். அவரிடத்தில் அநீதி ஒன்றுமே இல்லை. அவர் என்ன பண்ணுவாராம்? நம்மேல் உதிப்பாராம். ஹல்லேலூயா. அப்போ நீதியின் தேவன் நமக்குள் உதிக்கும் பொழுது அவருடைய பிரகாசம், அவருடைய நன்மைகள், அவருடைய சுபாவங்கள் நமக்குள் வெளிப்படும். மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை நமக்குள் காண ஆரம்பிப்பார்கள். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நாம் எப்போது தேவனுடைய செட்டைகளின் கீழ் இருப்போம், அந்த கிருபையை நாம் அனுபவிப்போம் அப்படின்ட்டு பார்த்தோமானால், 4ஆம் வசனத்திலே அதற்குரிய பதில் இருக்கிறது. நாம் என்ன பண்ணணுமா? எதை நினைக்கணுமாம்? அவர் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். அப்போ அவர் நம்மளுக்கு அந்த 10 கட்டளைகள், இன்னும் எவ்வளவோ காரியங்கள் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அவருடைய ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை, அவருடைய வார்த்தை, அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகள், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தைகளை நாம் நினைக்கும் பொழுது, நாம் தியானிக்கும் பொழுது, அவருடைய செட்டைகளின் கீழ் இருக்கிற அனுபவத்தை, கிருபையை நாம் பெறுவோம். அதற்கப்புறம் அது நிமித்தம் நமக்குள் என்ன உண்டாகும்னா, அவருடைய வார்த்தையை நினைக்க நினைக்க நமக்குள் ஆரோக்கியம் உண்டாகும். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலேயும், நம்மளுடைய சரீரத்தில், நம்மளுடைய சிந்தையில், நம்மளுடைய உறவுகளில், எல்லாவற்றிலேயும் ஆரோக்கியத்தை அவருடைய ஜீவ வார்த்தை நமக்குள் உண்டாக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய், அடுத்தது பார்த்தோன்னா, வெளியே புறப்பட்டு போய் அப்படிங்கிறது எப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம்னா, கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன். அதே போல நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் நீக்கி போடுகிற தேவன். அப்போ அவர் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிற மேன்மையான திட்டங்கள், அது தடைப்படாது. அது கர்த்தர் என்னென்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில திட்டங்களையும் நோக்கங்களையும் சித்தங்களையும் வைத்திருக்கிறாரோ, அது நிச்சயமாக தடையில்லாமல் நிறைவேறும். அப்புறம் பார்த்தோன்னா, கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஒரு செழிப்பை குறிக்கிறது. நாம் உடனே கட்டாயம் நிச்சயம் நம்மளுக்கு உலக பிரகாரமான செழிப்பு அவசியம். அதை நிச்சயமாய் கர்த்தர் தருவார். அதை காட்டிலும் மேன்மையான ஒரு செழிப்புங்கிறது ஆவிக்குரிய செழிப்பு. வளருவீர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம குழந்தைகள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கிரேட், ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் அவங்க அடுத்த கிளாஸ்க்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய நியாயப்பிரமாணங்களை தியானித்து கீழ்ப்படிந்து அதற்கு உட்படும் பொழுது, முழுமையாய் நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது, நமக்குள் ஒரு
கர்த்தருடைய கிருபையையும் தயவையும் அனுக்கிரகத்தையும் அதிகமாய் நாம் அனுபவிக்க ஆரம்பிப்போம். அதே போல நம்மளுடைய ஜெப வாழ்க்கையிலே, நம்மளுடைய வேத தியானிப்பிலே, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற, அந்த வெளிப்படுத்தி கொடுக்கிற கர்த்தருடைய சத்தியத்திலே, இன்னும் நம்மளுடைய ஊழிய பாதையிலே கர்த்தர் நம்மளை எப்படி பயன்படுத்த விரும்புகிறாரோ அந்த காரியங்களிலே எல்லாவற்றிலேயும் நாம் ஒரு செழிப்பை, வளர்ச்சியை நாம் காண்போம். நாம் இருக்கிற வண்ணமாய் நாம் இருந்து கொண்டிருக்க மாட்டோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவான வளர்ச்சியை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் தருவார். ஹல்லேலூயா. God bless you.